அக்கா வேணாக்கா, சொன்னா கேளுங்கக்கா. இதெல்லாம் தப்புக்கா, தயவு செஞ்சு விட்டுருங்கக்கா. ஏய், நீங்க எதுக்கு வந்தீங்க? ஸ்வேதாவை காப்பாத்த நினைக்கிறீங்களா? அவளை காப்பாத்த முடியாது. அந்த கடவுளே வந்தாலும் அவளை விட மாட்டேன். தள்ளி போங்க. அக்கா அக்கா வேணாக்கா, சொன்னா கேளுங்கக்கா. நாங்க வெண்ணிலாக்கு வாக்கு கொடுத்துருக்கோம்க்கா. ஸ்வேதாவை காப்பாத்துறதுக்கு உதவி செய்யறதா சொல்லிருக்கோம்க்கா. வேணாக்கா, தயவு செஞ்சு விட்டுருங்கக்கா. அக்கா, ஸ்வேதா கெட்டவனே எங்களுக்கு மட்டும் தெரியாதா என்ன? ஆனா வெண்ணிலா கிட்ட கொடுத்த வாக்குக்காக தான் நாங்க இதை பண்றோம். தயவு செஞ்சு விட்டுருங்கக்கா. முட்டாள் முட்டாள் முட்டாள். உங்களுக்கு தெரியாது, நீங்க சின்ன பிள்ளைங்க. அவ விஷம். அந்த விஷத்தை இன்னைக்கு வேரோட அழிச்சாவும் அவளை கொன்னாதான் வெண்ணிலா நிம்மதியா வாழ முடியும். இது அவளை பழி வாங்கறதுக்காக நான் பண்ணல, வெண்ணிலா நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பண்றேன். போயிடுங்க. இல்லக்கா, நாங்க போக மாட்டோம்க்கா. தயவு செஞ்சு எதுவும் பண்ணாதீங்கக்கா. வேணாக்கா. ஏய், ஒழுங்கா சொன்னா கேட்க மாட்டீங்கல்ல. உங்களை எப்படி போக வைக்கணும்னு எனக்கு தெரியும். நிலா, ஒரு வாட்டி சொன்னா உனக்கு புரியாது. நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இதை பண்ணிட்டு இருக்கேன். நீ என்னடா அண்ணா அவளை காப்பாத்த நினைக்கிற? போ, குறுக்க வராத. போ. வேணா சித்ராக்கா, சொன்னா கேளுங்க. என் முத்து மாமாவை கொலைகாரரா பார்க்க நான் விரும்பல. அதுக்காக நீங்களும் கொலை பழியை சுமக்க வேண்டாம். வேண்டாக்கா, போயிடுங்க. நீங்க ஸ்வேதாக்காவை கொலை பண்ணணும்னு நினைச்சா என் வயித்துல முத்து மாமாவோட 2 குழந்தைங்க வளருது. அத பத்தி கவலைப்படாம என்னையும் என் குழந்தைங்களையும் கொன்னுட்டு அப்புறமா ஸ்வேதாக்காவை கொலை பண்ணுங்க. இங்க பாருங்கப்பா, நீங்க எவ்வளவு அன்பானவரு. நீங்க எவ்வளவு விஷயம் சொல்லி கொடுத்துருக்கீங்க. வேண்டாம்ப்பா, இது வரைக்கும் எனக்கு அப்பா அம்மான்னு யாருமே இல்ல. எனக்கு நல்ல அப்பா அம்மாவா நீங்க கிடைச்சிருக்கீங்க. உங்க 2 பேரும் இழக்க நான் விரும்பல. வெண்ணிலா அம்மாவை கொல்றதுக்கு முன்னாடி என்னையும் கொன்றுங்கப்பா.
கொலை பண்ணிருந்தனா உன் மேல தீர்க்க முடியாத பழி வந்திருக்கும். நீ தப்பிச்சிட்ட முத்து மாமா. அந்த பழியில இருந்து நீ தப்பிச்சிட்ட முத்து மாமா. ரொம்ப தேங்க்ஸ் பா, ரொம்ப தேங்க்ஸ். சித்ரா, என் மாமா மூலமா எனக்கே மரண பயத்தை காட்டிட்டியா? உன்னை எப்படி கதற வைக்கிறேன்னு பாருடி, எப்படி கதற வைக்கிறேன்னு பாரு. என்ன நம்புதிரி சாமி, இது வரைக்கும் எதுவுமே தெரியலையே. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஸ்வேதா போன் பண்ணப்போ தாமரை குளத்துல வெண்ணிலா இருக்கான்னதும் அவளை தண்ணியில தள்ளி விட்டுருன்னு சொன்னீங்க. அப்புறம் ஸ்வேதாவுக்கு என்னாச்சு ஏதாச்சு, வெண்ணிலா செத்துட்டாளான்னு எதுவுமே தெரியலையே. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னாச்சுன்னு சொல்லுங்க. எனக்கும் ஒன்னும் பிடிபடல. இதுவரைக்கும் என் அனுபவத்துல இப்படி நடந்ததே இல்லை. என் மந்திரம் வேலை செய்ய மாட்டேங்குது. மறுபடியும் சித்ராவோட தாக்கம் இந்த விஷயத்துல இருக்குமோன்னு குழப்பமா இருக்கு. அத்தை, அத்தை, ஸ்வேதா, ஸ்வேதா, அத்தை, ஸ்வேதா, என்னாச்சு ஸ்வேதா? ஸ்வேதா, ஐயோ என்னமாச்சு? ஸ்வேதா, ஏன் அழற? என்ன ஆச்சுன்னு சொல்லு ஸ்வேதா. ஸ்வேதா, என்ன ஆச்சுமா? ஸ்வேதா அழாதம்மா, என்ன ஆச்சுன்னு சொல்லு. மரண பயத்தை என் கண்ணால பாத்துட்டு வந்திருக்கேன். சாவல இருந்து மீண்டு வந்திருக்கேன். இந்த நிமிஷம் நான் உயிரோட இருக்கேன்னு என்னாலே நம்ப முடியல. அந்த சித்ரா ஆவி மாமா உடம்புக்குள்ள புகுந்துக்கிட்டு ரொம்ப அடக்க முடியாது மிகப்பெரிய சக்தியா மாறிடுச்சு. நான் ரொம்ப சாதாரணமா எடை போட்டுட்டேன். ஆனா ஆனா அவ என்ன கொன்னே தீருவாங்கிறது எனக்கு தெரிஞ்சிடுச்சு. இந்த நிமிஷம் கூட என் உயிர் அவ கையில தான் இருக்கு. நான் செத்துருவேன். நான் தப்பிக்கவே முடியாது போல இருக்கு. இங்க பாருங்க நம்புத்திரிசாமி, மாமா கையால நான் தாலி வாங்கணுங்கிற என் ஆசை நிறைவேறுமான்னு எனக்கு பயம் வந்துருச்சு. நான் தோக்க கூடாது, நான் தோக்கவே கூடாது. தாலி வாங்குறது அது இதுன்னு எல்லாத்தையும் தாண்டி எப்பவுமே ஜெயிச்சிட்டு இருக்கிறது மட்டும்தான் எனக்கு பிடிக்கும். நான் விட்ட சவால ஜெயிச்சு முத்தரச மாமா கையால தாலி வாங்கி அவருக்கு பொண்டாட்டியா இந்த வீட்டுக்குள்ள வளைய வரணும். அந்த வெண்ணில தோத்து போய் முன்னாடி நிக்கணும். தயவு செஞ்சு எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க. ஸ்வேதா, முதல்ல அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அந்த குளத்துக்குள்ள தாமரை பூ பறிச்சிட்டு இருக்கும் போது நான் அவளை தள்ளி விடலான்னு தான் போனேன். ஆனா தவறி நான் விழுந்துட்டேன். எந்திரிச்சு பார்த்தா அவளை காணும். ஆனா முத்தரச மாமா நின்னுகிட்டு இருந்தாரு. நான் செத்துருவான்னு நினைச்சேன். கடைசி நேரத்துல எப்படியோ தப்பிச்சு அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு கோயிலுக்கு போயிட்டேன். கோவிலுக்குள்ள துஷ்ட சக்திகள் வராதுன்னு தான் நான் சின்ன வயசுல இருந்து கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அந்த சித்ரா என்ன பண்ணான்னு தெரியல. ஏதோ அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு கோயிலுக்குள்ளே வந்துட்டான். அந்த நிமிஷத்துல நான் செத்தேன்னு நினைச்சேன். எவ்வளவோ போராடி பார்த்து முடியல. என்ன வெளியே இழுத்துட்டு வந்து கொல்ல பார்த்துச்சு. நல்ல வேலையா வெண்ணிலா வருவோம் அங்க இருந்து தப்பிச்சு போனேன். மறுபடியும் டிராக்டர் ஏத்தி என்ன கொல்ல பார்த்துச்சு. அங்க இருந்து ஒரு வழியா தப்பிச்சு. அப்போ அந்த சித்ராவோட ஆவி நாம நினைச்ச மாதிரி இல்ல. கோவிலுக்குள்ளேயே வர்ற அளவுக்கு அதுக்கு சக்தி இருக்குன்னா அது அடக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏதாவது பண்ணணும் சாமி, தயவு செஞ்சு பண்ணிடுங்க. கோவில்ல இருந்து தப்பிச்சு வந்தப்ப முத்தரச டிராக்டர் ஏத்தி கொள்ள வந்ததா சொன்னல, அப்ப எப்படி தப்பிச்ச? வெண்ணிலா அந்த வெண்ணிலா வந்துதான் என்ன காப்பாத்துனா. அப்போ குளத்துல திசை திருப்பினது அப்பவும் வெண்ணிலாவை வச்சுதான். வெண்ணிலா வெண்ணிலா பேசினாலே சித்ரா ஆவி கொஞ்சம் அடங்குது.
குளத்துலயும் சரி, டிராக்டர் ஏத்தி முத்தரசன் கொல்ல வந்தப்பவும் சரி, வெண்ணிலாவால உன் உயிர் காப்பாற்றப்பட்டது தான் நிஜம். ஆமா, அப்படிதான். இதுதான் எனக்கு கேட்கறதுக்கு புதுசா இருக்கு. வெண்ணிலா குரலுக்கு சித்ராவோட ஆவி அடங்கி போகுது. எந்த மந்திரத்துக்கும் கட்டுப்படாத ஒரு ஆவி ஒரு மனுஷ குரலுக்கு செவி சாய்க்கிறது இதுவரைக்கும் நான் கேள்விப்படாத ஒண்ணு. இதைத்தான் நாம கெட்டியா புடிச்சுக்கணும். புரியல. முத்தரசன் உடம்புக்குள்ள சித்ராவோட ஆவி இருக்கிற வரைக்கும் உன் கல்யாணம் நடக்க வாய்ப்பே இல்லை. அதே சமயத்துல உன் உயிருக்கும் மிகப்பெரிய ஆபத்து இருக்கு. ஆமா, அது நிஜம்தான். எனக்கு அது புரியுது. அதுக்குதான் உங்ககிட்ட கேக்குறேன். எப்படியாவது அந்த சித்ரா ஆவியை வெளியேத்துங்க. முத்தரசன் உடம்புல இருந்து சித்ராவோட ஆவியை வெளியேற்றுறதுக்கு என்ன பிரம்ம பிரயத்தனம் செஞ்சாலும் முடியாது. என் மந்திர சக்தியால முடியாத ஒரு விஷயத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரே ஆள் வெண்ணிலா மட்டும்தான். இப்ப நான் என்ன பண்ணணுங்கிறீங்க? கேட்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். எந்த வெண்ணிலாவை நீ கொல்லணும்னு நினைச்சியோ அதே வெண்ணிலா கிட்ட நீ சரணாகதி ஆகிறத தவிர வேற வழியே இல்லை. அதுக்கு நீ அவ கால்ல விழுந்து கதறி அழணும். என்ன நீங்க என் காதுல ஈயத்தை காய்ச்சி ஊத்துன மாதிரி இருக்கு. என்ன போய் தராதரம் இல்லாத அவ கால்ல விழ சொல்றீங்க? வேற வழி இல்ல ஸ்வேதா. இந்த நிமிஷம் நீ உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு நடிக்கிறதுல தப்பே இல்லை. போ, அவகிட்ட சரண்டர் ஆகி நான் திருந்திட்டேன்னு ஏதாவது ஒரு பொய்ய சொல்லி அது இதுன்னு பண்ணி எப்படியாவது நம்ப வை. உன் வார்த்தை சாதுரியத்தால தான் உன் உயிரை உன்னால காப்பாத்திக்க முடியும். முத்தரச உடம்புல இருந்து மட்டும் சித்ரா வெளியேறிட்டா அடுத்த நொடியே நீ சுதந்திரமாயிடலாம். நீ எதுவும் பண்ண தேவையில்லை. நீ நினைச்ச மாதிரி முத்தரசன் கையால தாலி வாங்கிக்க முடியும். ஸ்வேதா, யோசிக்கிறதுல அர்த்தமே இல்ல. நம்பூதிரி சொல்றதுதான் சரின்னு எனக்கும் படுது. நடிக்கிறதுக்கு கொடுக்க சொல்லியா தரணும்? எப்படியாவது அவளை ஏமாத்த உயிரை தக்க வச்சுக்கிட்டா அதுக்கப்புறம் என்ன வேணாலும் பண்ணலாம். போறேன். நீங்க சொன்ன மாதிரி வெண்ணிலா கிட்ட நடிச்சு ஏமாத்துறேன். சித்ரா ஆவிய வெளியேற்றினதுக்கு அப்புறம் முத்தரசன் மாமா கையால தாலிய வாங்குறேன். நடி. சித்ரா ஆவிய வெளியேத்து. முத்தரசன் கையால தாலி வாங்கு. இது உன்னால முடியும், நடக்கும். இது உன்னால சாத்தியம்தான். சரி சரி, இப்பவே போறேன். செஞ்சு முடிச்சிட்டு வரேன். ஜெயிச்சு காட்டுறேன். இந்த ஸ்வேதா தோக்க பிறந்தவ இல்ல, ஜெயிக்க பிறந்தவ. அண்ணி, நான் இப்படி பேசுறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க பண்ணது மிகப்பெரிய முட்டாள்தனம். நீங்களே உங்க கையால உங்க தலையில மண்ணை வாரி போட்டுக்கிட்டீங்க. இது கண்டிப்பா தப்புன்னு நீங்க வருத்தப்பட தான் போறீங்க. எதுக்கு நீ அந்த ஸ்வேதா மாதிரி ஒரு கெட்டவளை காப்பாத்துனீங்க? கெட்டவனா சாதாரண கெட்டவ இல்ல. அவ உடம்புல ஒவ்வொரு அணுலையும் கெட்டது மட்டும்தான் இருக்கு. அவ மூச்சு காத்து நம்ம மேல பட்டா கூட விஷமா மாறிடும், செத்து போயிடுவோம். அப்படிப்பட்டவளை காப்பாத்திட்டு வந்து நிக்கிறீங்க. என்ன நீங்க? கார்த்தி, நீ நினைக்கிற மாதிரி ஸ்வேதாக்கா பிறவிலேயே கெட்டவங்க கிடையாது. சந்தர்ப்ப சூழ்நிலை தான் அவங்களை இப்படி மாத்திருச்சு. என்ன நீ சந்தர்ப்ப சூழ்நிலை? அதுக்கு மூல காரணமே உங்க அம்மா தான் கார்த்தி. ஆமா கார்த்தி, அத்தை தான் காரணம். ஸ்வேதாக்கா படிச்சு முடிச்சு அவங்க பாட்டுக்கு அங்க இருந்தாங்க. ஆனா அவங்களை இங்க கூட்டிட்டு வந்து முத்து மாமாவை கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோன்னு திரும்ப திரும்ப சொல்லி அவங்க மனசுல அந்த ஆசையை வளர்த்ததே அத்தை தானே.
இன்னைக்கு வரைக்கும் அவங்கள அடிக்கடி உசுப்பேத்தி விட்டு பல தப்புகளை பண்ண வைக்கிறதும் அத்தைதான். சரி, இப்ப என்னதான் சொல்ல வர்றீங்க? கார்த்தி, முத்துமாமா மாதிரி ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எந்த பொண்ணுக்கு தான் ஆசை இருக்காது? எனக்கு நினைவு தெரிஞ்சப்ப இருந்து உனக்கு கல்யாணம் முத்துமாமா கூட தான் நாங்க. அது என் மனசுல அப்படியே பதிஞ்சு போச்சு. அதனால நான் முத்துமாமாவை தான் என் உயிரா நினைச்சேன். அதே மாதிரிதான் ஸ்வேதாக்காவும் ஆசைப்பட்டுட்டாங்க. அப்படி ஆசைப்பட்ட விஷயத்துல இருந்து மனசை மாத்துறதுங்கிறது ஒரு பொண்ணுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். என்னதான் சொன்னாலும் மனசு ஆசைப்பட்டத அடையிற வரைக்கும் மாறாது கார்த்தி. இப்ப என்ன பண்ணலாங்கிறீங்க? சொல்றதுக்கே எனக்கு வாய் கூசுது. அண்ணனுக்கு ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா? ஸ்வேதாக்காக்கு சொல்லி சொல்லி புரிய வைக்கணும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் அவங்க புரிஞ்சுக்கிட்டு திருந்துவாங்க, மனசு மாறுவாங்கங்கிற நம்பிக்கை இருக்கு. நான் மாறிட்டேன் வெண்ணிலா, நான் திருந்திட்டேன். ஸ்வேதா, வேணா ஸ்வேதா, மரியாதை இங்கிருந்து போயிடு. கார்த்திக், தயவு செஞ்சு என்ன 2 அடி அடிக்கிறதுனா கூட அடிச்சிடு. நான் வெண்ணிலா கிட்ட சில விஷயங்கள் பேசணும். எனக்கு இந்த வீட்ல பேசுறதுக்கு கூட உரிமை கிடையாதா? ஸ்வேதா. கார்த்தி, கொஞ்ச நேரம் பேசாம இரு. வெண்ணிலா, நீ இன்னைக்கு என் உயிரை காப்பாத்தலனா நான் மண்ணோட மண்ணா போயிருப்பேன். உன் உயிரை பணைய வச்சு என்ன காப்பாத்தின பாரு. அந்த நிமிஷம் என் மனசு மாறிடுச்சு வெண்ணிலா. ஆனா இப்ப காப்பாத்தின மாதிரி உன்னால எப்பவுமே காப்பாத்த முடியுமான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன்னா இன்னும் 15 நாள்ல சித்ரா அக்கா என்ன கொன்னுடுவேன்னு சபதம் போட்டிருக்காங்கல்ல. அட 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 அட, இப்ப புரியுது. அதனாலதான் மேடம் இப்ப வந்து சரண்டர் ஆயிருக்கீங்கல்ல. கார்த்தி, கொஞ்சம் அமைதியா இரு. வெண்ணிலா, நீ நினைச்சா சித்ரா அக்கா கிட்ட இருந்து என்ன காப்பாத்த முடியும். அது எப்படியாவது செய் வெண்ணிலா. என் உயிரை காப்பாத்து வெண்ணிலா. எனக்கு உயிர் பிச்சை கொடு வெண்ணிலா. எனக்கு உயிர் பிச்சை கொடு. ஐயோ, என்னக்கா இது? எழுந்துருங்க. ஏய் ஸ்வேதா, போதும் உன் டிராமா. இங்க பாருங்க. கார்த்தி, எழுந்துருங்கக்கா. என்ன கார்த்தி, ஏன் கார்த்தி இப்படி எல்லாம் நடந்துக்கிற? அண்ணி, இவன் நடிப்பெல்லாம் நம்பாதீங்க. இந்த மாதிரிலாம் எவ்வளவு தடவை பார்த்திருக்கோம். ஏய் ஸ்வேதா, நீ எல்லாம் திருந்துறாளா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. இந்த உலகமே தலைகீழ திரும்பினாலும் அது நடக்காதுன்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். அண்ணி, தயவு செய்து சொல்றேன், சொன்னா கேளுங்க, இவளை நம்பாதீங்க. சதிகாரி, பொய்காரி, வேஷக்காரி, இன்னும் என்னென்ன வார்த்தைலாம் சொல்லணுமோ சொல்லலாம்.